இலங்கை முல்லைத்தீவில் உள்ள கோவில் குளத்தில் புகைப்படம் எடுக்க முயன்ற மாணவிகள் இருவர் தவறி விழுந்து நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கி கேட்கலாம். சதீஷ் முருகன் வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது, விவரங்களை பதிவு பண்ணுங்க சதீஷ் முருகன். வணக்கம். இலங்கை முல்லைத்தீவு மாவட்டம் குமிழமுனை கொட்டுகிணற்று பிள்ளையார் ஆலய குளத்துல 3 இளம் பெண்கள் போட்டோ எடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இதில் 2 பெண்கள் இந்த முயற்சியின் போது நீரில் மூழ்கி பலியாகி இருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த முல்லைத்தீவு மாவட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்ட சூழல்ல இறந்த 2 மாணவிகளும் கல்லூரி மாணவிகள் என்று தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக புதன்வாயில் மாமுலை பகுதியில் சேர்ந்த வித்யானந்தா கல்லூரியில் படிக்கும் ரஸ்மிலா மற்றும் கிருசிகா ஆகிய 2 மாணவிகள் தான் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த பிள்ளையார் கோயில் குளத்தில் 2 மாணவிகள் மார்பளவு தண்ணீரில் இறங்கி புகைப்படம் எடுக்க முயற்சி செய்த பொழுது கால் வழிக்கு ஆழமான அந்த பகுதிக்குள் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இருவருக்குமே நீச்சல் தெரியாத சூழ்நிலையில போட்டோ எடுத்துக் கொண்டிருந்த 3வது மாணவியும் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்தார். ஆனால் அவரையும் அந்த 2 மாணவிகள் உள்ளே இழுத்ததால் சுதாரித்துக் கொண்ட அவர் உடனடியாக கரையிலிருந்து வெளியேறும் காட்சிகள் அந்த கோயில் கிணற்றில் அருகே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியில பதிவாயிருக்கிறது. இது தொடர்பாக அந்த 2 நீரில் மூழ்கிய 2 மாணவிகளையும் அந்த பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனை அழைத்து சென்ற போது அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.